ஓகே சார். இப்போ காப்பிரைட்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு நம்ம மீடியா சைட்ல போயிட்டே இருக்கு. இளையராஜா சார் எதுக்கு எடுத்தாலும் காப்பிரைட்ஸ் குடுக்குறாருப்பா அப்படின்ற மாரி, இப்போ நம்ம பேசுறது கூட காப்பிரைட்ஸ் குடுக்கறது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரிலாம் ஆஃபீஸ்ல சொல்லி அனுப்புனாங்க. இப்போ இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை என்ன சார் ஆச்சு? எதனால அவர் ஸ்டார்ட் பண்ணாரு இத முதல்ல? இல்லைங்க. இப்போ இளையராஜா வந்து அது அது ஒரு பெரிய கதை. அது பல பேருக்கு அநேகமாக இப்போ கடைக்கோடி மக்களுக்கு கூட போய் சேர்ற அளவுக்கு அது ஒரு பெரிய கதையாக மாறிடுச்சு. முக்கியமாக என்னென்னா, அவர் வந்து என் பாடல்களை படத்தில் பயன்படுத்தும்போது அதுக்கான ராயல்ட்டியை எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. இதே தான் எல்லா இசையமைப்பாளர்களும் இங்கே பண்ணுறாங்க. ஆர் ஜெயராஜ் பண்ணுறாரு, ஏஆர் ரஹ்மான் பண்ணுறாரு, இமான் பண்ணுறாரு. இன்னும் யாரெல்லாம் இங்கே வந்து இசையமைப்பாளர்களாக இருக்காங்களோ அவங்க பாடல்களை நீங்கள் எங்கேயாவது பயன்படுத்தினா அவங்களுக்கு ராயல்ட்டி போகுது. ஆனால் அதெல்லாம் வாங்கி கொடுக்குற நிறுவனம் வேற ஒன்றா இருக்குது. அந்த நிறுவனத்தின் கீழே அவங்கெல்லாம் போய் ஒரு உறுப்பினர்களாக இருக்காங்க. அதனால் கரெக்டாக வாங்கிடுறாங்க. இவர் அப்படி இல்லை. இவர் தனியாக அப்படி ஒரு நிறுவனத்தை இவர் வச்சிருக்கிறாரு. இவருக்கு கீழே கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து அங்கங்கே அதை தேடி யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அல்லது அவங்களே வந்து இளையராஜா பாடல்களை பயன்படுத்தணும்னு அவங்கள அணுகுனா, இது எவ்வளோ பயன்படுத்த போகிறீங்க படத்தில், எத்தனை நிமிஷம் பயன்படுத்த போகிறீங்க, எந்த பாட்டை பயன்படுத்த போகிறீங்க, அப்போ இதுக்கு இவ்வளோ கொடுங்கன்னு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இளையராஜா தனியாக கேட்கும் பொழுது ஏதோ அவராக சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வருது. எல்லாத்தையும் தாண்டி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இளையராஜா யாருக்குமே சலுகை காட்ட மாட்டேங்கிறாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து கமலஹாசன், அவரோட ஃப்ரெண்டு ரஜினி. ஸோ அவங்க படங்களுக்கே அவர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இது நியாயமாங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆனால் இளையராஜா தரப்பில் நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இளையராஜா வந்து இவர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, இவர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, நாளைக்கு யாரும் கேட்டுறக்கூடாது. சட்டத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் ஒன்று தான். அதனால் யாராக இருந்தாலும் நான் வந்து அதில் கெடுபடியாக இருப்பேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதை தாண்டி இப்போ அவருடைய பாடல்களை இலவசமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக அவரை அப்ரோச் பண்ணி, சார் இது மாதிரி நாங்கள் வந்து உங்கள் பாடலை பயன்படுத்திக்கிறோம், நீங்கள் அதை ஒரு எங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுங்களேன் அப்படின்னு யாராவது பேசுனா அவர் கன்சிடர் பண்ணுற இடத்துல இருக்கார். ஆனால் கேட்காம நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா எனக்கு நான் கேட்குறத நீங்கள் கொடுத்தாகணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துடுறார். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து வேறொரு ஆடியோ நிறுவனத்திட்டேருந்து அவங்க வாங்குறாங்க. இந்த ரைட்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. இந்த ஆடியோ நிறுவனத்திட்ட இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு 75 லட்ச ரூபா கொடுத்துட்டு இவங்க வாங்கிட்டாங்க. இவர் 1 கோடி ரூபா கேட்டு இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இதுவே வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இளையராஜாட்ட வந்து, சார் இதுமாரி இந்த பாடலை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். நேரடியாக இளையராஜாட்ட பார்த்து பேச போகிறதில்ல. ஏன்னா அவர் எல்லாத்தையும் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கிடையாது. அவருக்கு கீழே ஒரு லீகல் டீம் இருக்குது. அந்த டீம்கிட்ட வந்து, சார் இது மாதிரி படத்தில் வந்து நாங்கள் இவ்வளோ நிமிஷம் அந்த பாடலை பயன்படுத்த போகிறோம், எவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா கேட்க போகிறார். அவ்வளோதான். அதை கொடுத்துட்டு அவங்க போயிருக்கலாம். ஆனால் அவங்க பண்ணதும் தவறு கிடையாது. அவங்க என்னென்னா லீகலாக கொடுப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கோ அவங்கள்ட்ட அவங்க வாங்கியிருக்காங்க. இளையராஜா தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த பாடலை கொடுக்கறதுக்கு அவனுக்கே ரைட்ஸ் கிடையாதுங்குது. அந்த ஆடியோ நிறுவனத்துக்கே ரைட்ஸ் கிடையாது, நீங்கள் அவன்கிட்ட வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ குழப்பம் இருக்குது. இது எல்லாமே வந்து நீதிமன்றத்தில் விவாதமாக இருக்குது. அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் ஃப்யூச்சரில் இளையராஜா கேட்க முடியுமா முடியாதாங்கிற இடத்துக்கே வருவார். ஓகே சார். இப்போ பல பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்களே ஒரு படத்துக்கு வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. அது உங்களோட ஓனா உள்ள ஆல்பம்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து காப்பிரைட் வந்து கேட்பீங்க? நீங்கள் வேலை பார்த்து கொடுத்து காசு வாங்கி முடிச்சாச்சு, அப்புறம் எதுக்கு காப்பிரைட் கேட்குறீங்க? இது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவர் பண்ணுறது கரெக்டாக தப்பா? அந்த குழப்பம் தாங்க இண்டஸ்ட்ரியாக இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு கொடுத்த காசுக்கு நான் ஆடியோ ரைட்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டேன், அந்த ரைட்ஸை நீ யார்கிட்ட வேணாலும் ஒத்துக்கலாம். இப்போ வந்து இளையராஜா 7 பாட்டு படத்தில் போட்டிருக்காருன்னா இந்த 7 பாட்டையும் நீங்கள் ஒரு ஆடியோ நிறுவனத்திட்ட கொடுத்து காசு வாங்கிக்கலாம். அதுதான் உனக்கு லாபம். நீ அதோட போயிரு. அதுக்கப்புறம் நாளைக்கு எங்கேயாவது பயன்படுத்தினாங்கன்னா அவங்க எங்கிட்ட தான் வரணும். அது வந்து என்ன கேட்காம பண்ணக்கூடாதுங்கிறார் அவர். ஆனால் இந்த பணம் கொடுத்து ஆடியோ நிறுவனம் வாங்குது இல்லை, அது என்ன நம்பிக்கையில் வாங்குது? எதிர்காலத்தில் யாராவது கேட்டாங்கன்னா எங்கள்கிட்ட வாங்கிங்கிறதுக்காக தானே அது வாங்குது. இப்போ இந்த அடிப்படை புரிதல் 2 பேருக்குமே இல்லை. ஆடியோ நிறுவனத்துக்கும் கிடையாது, இவங்களுக்கும் கிடையாது. இந்த சண்டை தான் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நான் இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கிட்ட பேசினேன். நீங்கள் எப்படிங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு தயாரிப்பாளர் தானே இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கார். ஒரு டைரக்டராக அவர் கூப்பிட்டு வர்றாரு, அவருக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுக்குறாரு. அந்த டைரக்டருடைய கற்பனையின் அடிப்படையில் தான் பாட்டே முதல்ல வருது. இப்போ இளையராஜா வந்து எவ்வளோ தனி பாடல்கள் போட்டிருக்காரு. சினிமா பாடல்களுக்கு தான் அவ்வளோ வேல்யூ இருக்குது. சினிமா பாடல்களை தான் திரும்ப திரும்ப பாடுறான்.
எல்லா இடங்கள்லையும் எடுத்து ஒளிபரப்புறாங்க. இதே அவருடைய தனிப்பாடலை எங்கேயாவது ஒளிபரப்புறாங்களா? இல்ல. யாராவது இதுக்கு சண்டை போடுறாங்களா? அப்போ சினிமா எடுக்கிறதின் மூலமா தான் உங்களுக்கே ஒரு வேல்யூ வருது. கண்டிப்பா. அப்போ அதை செஞ்சவர் யாரு? ஒரு தயாரிப்பாளர். இப்போ அவர் தானே எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கணும். அவருக்கு முதல்ல ராயல்ட்டி வந்து அவர் தான் ஆடியோ நிறுவனத்துக்கு நீ வச்சுக்கோ, இசையமைப்பாளர் நீ வச்சுக்கோன்னு கொடுக்கணும். அந்த இடத்துல அவர் தானே இருக்கணும். ஏன் இந்த உரிமையை விட்டீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த டாக்கு எங்கள் சங்கத்திலேயே நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் நாங்கள் வந்து இது எதை கண்டு காணாமல் இருந்துட்டோம். ஆனால் இனிமேல் வந்து நம்ம இதை முறையான ஒரு ஒரு கேள்வியை எழுப்பி அதுக்கு நம்ம முறையான பதிலை வாங்கணுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்களே கோர்ட்டுக்கு போனால் கூட ஆச்சரியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இப்போதைக்கு இந்த தீர்ப்பு என்னவா இருக்குன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஆனா இந்த பாட்டு மூலியமா அந்த படம் வந்து வேற லெவல்ல ரீச் ஆனுச்சு. இந்த பாட்டு மூலியமா இல்ல கதையும் சூப்பரா இருந்தது. இந்த பாட்டு வந்துட்டு கேரளா வரைக்கும் ரீச் ஆகி நம்ம தமிழ்ல வந்து இப்படி ஒரு பாட்டு இருக்கான்னு நமக்கு தான் ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. உங்களுக்கு அந்த பாட்டுனால ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு அதுல ப்ளஸ் பாயிண்ட் தானே இருக்கு. நம்ம வந்து கேரளா வரைக்கும் நல்ல இதுவா இருக்கும். இளையராஜா இனிமேதாங்க புகழ் அடையுமா என்ன? அப்படி இல்ல சார். இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் தானே சார். அப்படி எடுக்க முடியாதுங்க. இப்போ எங்க வீட்டில் ஒரு நல்ல காஸ்டியூம் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். நீங்க போட்டுட்டு எனக்கு நல்லா தானே இருக்கீங்க, என்ன ஏன் கேட்குறீங்கன்னு கேட்க முடியுமா? நான் போட்டுக்கிறது உங்களுக்கு தானே பெருமைன்னு சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இது. பட் இதில் வந்து இளையராஜாவை பொறுத்த அளவுக்கு அவர் பக்கமும் நியாயம் இருக்குது. அதே நேரத்தில் நான் வாங்குகிற இவ்வளோ பெரிய தொகைக்கு தயாரிப்பாளருக்கு ஏதாவது பண்ணணும். இப்போ அதில் ஒரு பெரும் தொகையை நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்தாருன்னா நிஜமாக அவர் பண்ணுறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.